அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து பலி தென்மேற்கு பிரதேச சபையில் கவன ஈர்ப்பு போராட்டம். யாழில் நிலவும் குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் முகமாக இராணுவத்தினர் இரத்த தானம். புதிய அமைச்சிற்கு செல்வதை தவிர்த்த பவித்ரா வெளியான காரணம். யாழ் மாவட்டத்தில் ஆபத்தான வைரஸ், கந்தரோடையில் உயிரிழந்தவருக்கு டெல்டா தொற்று. யாழில் எரிபொருள் நிரப்ப மக்கள் முண்டியடிப்பு. இலங்கையில் ஏற்றப்படும் தடுப்பூசிகளால் வெளிநாடு செல்ல தடையா, மக்களுக்கு விசேட அறிவித்தல். கன்னித்தன்மையுடன் இருக்கும் ரிசார்ட் வீட்டில் பணிபுரிந்த யுவதி வெளியான அறிக்கையினால் திடீர் திருப்பம். சீனா வைத்துள்ள அடுத்த குறி, மேற்குலக ஊடகங்கள் வெளியிட்டுள்ள பகிரங்க உண்மைகள். பான் மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலைகளை யாழில் அதிகரிக்கும் தேவை தற்போது இல்லை, அரசாங்க அதிபர் திட்டவட்டம். ஊரடங்கு அறிவிப்பை அடுத்து நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி இன்றிரவு 8:30 மணிக்கு விசேட உரை. டிக்கோய வைத்தியசாலையில் வைத்தியர்களுக்கு கொரோனா தொற்று. நாட்டில் டெல்டா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 200-ஐ கடந்தது. ஒரு மாதத்துக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. ஒரே நாளில் யாழில் பதிவான கொரோனா மரணங்கள். தனது சம்பளத்தை கோவிட் நிதியத்துக்கு வழங்கிய பந்துல குணவர்த்தன. நாடு முடக்கப்பட்டதை தொடர்ந்து வெளியானது ஜனாதிபதி செயலகத்தின் அறிவிப்பு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள தகவல். யாழ் தொண்டமனாறு கடற்பகுதியில் கடற்படை அதிரடி, 3 கைது. சீனா தலிபான்களை ஆதரிக்கின்றது என்றால் இலங்கை தனது வெளியுறவு கொள்கையை உடன் தெரிவிக்க வேண்டும், சுமந்திரன் பகிரங்க வேண்டுகோள். பான் மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலைகளை யாழ் மாவட்டத்தில் அதிகரிப்பதற்கான தேவை தற்போது எழவில்லை என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மிக அவசிய தேவைகளுக்கு மட்டுமே பொதுமக்களை வீட்டிலிருந்து வெளியில் வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே இந்த சுகாதார நடைமுறைகளையும் அவர்கள் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பேணி நடத்தல், மற்ற தேவையற்ற நடமாட்டங்களையும் ஒன்று கூடல்களையும் தவிர்த்தல் போன்றவை மிக பிரதானமாகும். மேலும் வழிபாட்டிடங்களிலும் தற்பொழுது புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இரவு நேர ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனையவற்றுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நடைமுறைகளை அனுசரித்து எம்மை ஒவ்வொருவரையும் நாங்கள் பாதுகாப்பதுடன் எமது குடும்ப உறவுகளையும் பாதுகாத்து எமது சமூகத்தையும் அதனூடாக பாதுகாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு பற்றி நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் தற்காலிகமானவை, இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக தான் அவை இருக்கின்றன. மேலும் ஏதேனும் இந்த கொரோனா தொற்றினுடைய அறிகுறி தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள். அல்லாவிட்டால் வைத்தியர்களை தொடர்பு கொண்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பெரும்பாலான இறப்புகள் அந்த உரிய வேளைக்கு அந்த வைத்திய ஆலோசனையை பின்பற்றாமை காரணமாகத்தான் நடைபெற்று வருகின்றது. அதே போன்று தற்பொழுது எமது வைத்தியசாலைகளும் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளும் போதனா வைத்தியசாலை உட்பட பலத்த ஒரு சிரமத்தை எதிர்நோக்கி, நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டுதான் அவர்களும் அந்த சேவைகளை செய்கின்றார்கள். தற்பொழுது ஆக்சிஜன் தேவை உயர்வடைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அவற்றை பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். சுகாதார பகுதியுடன் நாங்களும் ஒத்துழைத்து அவற்றை செயற்படுத்துவதற்கு முன்வந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே தடுப்பூசி நடவடிக்கைகளும் மிக மும்முரமாக தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் தற்பொழுதைய காலகட்டத்தை உணர்ந்து மக்கள் தங்களை சுயமாக முடக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதனை உணர்ந்து சில
பொது அமைப்புகளும் வணிக சமூகமும் முன்வந்து அந்த பொது முடக்கத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பொது முடக்கத்தின் போது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையிலே இந்த செயற்பாட்டை மேற்கொள்ளும்படி நாங்கள் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தற்பொழுதைய சூழ்நிலையிலே சில பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுக்குரிய தட்டுப்பாடு ஏற்படா வண்ணம் நாங்கள் அவற்றை கொண்டு வருவதற்குரிய அனுமதியை வழங்கி வருகின்றோம். மேலும் மிக அத்தியாவசிய உணவுப் பொருளான பான் உடைய விலை அல்லது பேக்கரி பொருட்களுடைய விலைகளை தற்பொழுது அதிகரிப்பதாக ஒரு ஊடகங்களூடாக செய்திகள் பரவுகின்றன. ஆகவே இந்த நிலைமை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்னும் ஏற்படவில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாவினுடைய விலை 85 ரூபாய் தொடக்கம் 87 ரூபாயாகத்தான் தற்பொழுதும் காணப்படுகின்றது. இருந்த போதும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நாங்கள் அவற்றை அணுகி அதற்குரிய ஏற்பாடுகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்திலே பொருட்களை மக்கள் அதாவது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளும் அதுக்குரிய வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதும் இவற்றிலே தற்பொழுதைய நிலை வரை நாங்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கவில்லை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார். அவர் தனது உரையில் தெரிவித்தது, கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி தடுப்பூசி ஏற்றுவதேயாகும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம், வைத்திய நிபுணர்கள் மற்றும் உலக தரம் வாய்ந்த வேலை திட்டத்தினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவும், அதனால் தான் இலங்கைக்கு தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்காக கடந்த காலங்களில் நான் விசேட ஆர்வம் காட்டி இருந்ததாக தெரிவித்துள்ளார். சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் தலைவர்களுடன் இது தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் உரையாடியதாகவும், மேலும் பல நாடுகளின் அரச தலைவர்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் கடிதங்களை அனுப்பியுள்ளேன். தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும் நாடுகளுடன் எமது நாடு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினூடாகவும் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஊடாகவும் கலந்துரையாடியுள்ளோம். தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களை எமது அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொண்டனர். எமது நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி ஏற்ற வேண்டுமென்ற என்னுடைய தேவையின் காரணமாகவே அந்த அனைத்துவித முயற்சிகளையும் மேற்கொண்டேன். இந்த முயற்சிகளின் பலனாக தற்போது ஒவ்வொரு மாதமும் எமக்கு தேவையான தடுப்பூசிகள் பாரிய அளவில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. எமக்கு முதலாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி கிடைக்கப்பெற்றது. அதன் பின்னர் சீன உற்பத்தி செய்த சினோபார்ம் தடுப்பூசி எமக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த தடுப்பூசிக்கு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதி கிடைக்கப்பெறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே பொதுமக்களுக்கு அந்த தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்கும் பணி சுமார் 1 மாத காலம் தாமதமானது எனவும், எவ்வாறெனினும் இவ்வாண்டு மே மாதம் 8ஆம் தேதி முதல் சினோபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தவிர அமெரிக்காவிடமிருந்து பைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகளும், ஜப்பானிடமிருந்து அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளும், ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளும் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதால் தடுப்பூசி ஏற்றும் நாடுகளின் பட்டியலில் நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம். இம்மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 1,20,19,193 பேருக்கு முதலாவது அலகு தடுப்பூசியை வழங்கியுள்ளோம். அதேவேளை 51,24,185 பேருக்கு 2வது அலகு தடுப்பூசியை வழங்கியுள்ளோம். இது தவிர 2ஆம் அலகு தடுப்பூசியை வழங்குவதற்காக மேலும் சுமார் 3 மில்லியன் தடுப்பூசிகள் கைவசம் எம்மிடம் இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். இன்னும் மேலதிகமாக 3 மில்லியன் தடுப்பூசிகள் இம்மாத இறுதியில் கிடைக்கவுள்ளது. இதுவரையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 98% தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதோடு அவர்களில் 43% 2ஆம் அலகு தடுப்பூசியும் ஏற்றப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் 81% மேற்பட்டோருக்கு 2ஆம் அலகு தடுப்பூசியை வழங்குவதற்கான இயலுமையும் உள்ளது எனவும், செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் 100% 2ஆம் அலகு தடுப்பூசியை வழங்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த நிலையுடன் தொற்றுக்குள்ளாகும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதனால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் குறைவடையும். நாட்டில் முன்வரிசை சுகாதார ஊழியர்கள், துறைமுகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவையாளர்கள், பாதுகாப்பு தரப்பினர், தொழிற்சாலைகளின் ஊழியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நாம் தடுப்பூசி ஏற்றியுள்ளோம். 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கூட முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி ஏற்றியுள்ளோம். இதற்கு மேலதிகமாக 30 வயதுக்கு குறைந்த சுமார் 1 மில்லியன் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு தடுப்பூசி பெற்றுக் கொடுத்துள்ளோம்.
நாடு முழுவதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை விதித்தல், கிராம சேவர் பிரிவுகளை தனிமைப்படுத்தல், ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்தல், அரசு சேவையில் அத்தியாவசிய ஊழியர்களை மாத்திரம் சேவைக்கு அழைத்தல், திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை தடுத்தல், சில வர்த்தக நடவடிக்கைகளை மூடிவிடுதல், மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை நிறுத்துதல், மதஸ்தலங்களில் பொதுமக்கள் கூடுவதை தடுத்தல் போன்ற கட்டுப்பாட்டு முறைகளை தொடர்ந்தும் நாம் அமுல்படுத்தி வருகின்றோம். கோவிட்-19 தொற்று பரவல் முதலாம் அலையின் போது நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக அதனை வெற்றிகரமாக முறியடிக்க எம்மால் முடிந்தது எனவும், அப்போதைய சந்தர்ப்பத்தில் அது தவிர வேறு வழிகள் இருக்காத பட்சத்திலேயே அவ்வாறு தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டி ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் இந்த வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் தடைகள் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் அந்த நிறுவனங்களுக்கான வருமானங்கள் இழக்கப்பட்டு அவற்றை நடத்துவதற்காக எடுக்கப்பட்ட கடன்களையும் ஊழியர்களுக்கான ஊதியத்தையும் வழங்க முடியாமல் பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. லீசிங் முறையினும் வாகனங்களை கொள்வனவு செய்பவர்களால் அதனை செலுத்த முடியாமல் போயுள்ளது. வீட்டுக்கடன் பெற்றவர்களினால் அதனை திருப்பி செலுத்த முடியாமல் காணப்படுகின்றது. இவை தவிர 4.5 மில்லியனுக்கு அதிகமான சுயதொழில் மற்றும் நாளாந்தம் வருமானத்தை பெறுபவரின் வருமான வழிகள் என்பன முழுமையாக இல்லாமல் போயுள்ளது. இதனால் அவர்களது வாழ்க்கை நிற்கதி நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த அனைத்து வித தடைகளுக்கு மத்தியிலும் மக்களை வாழ வைப்பதற்கான பொறுப்பு எமக்கு காணப்படுகின்றது. அந்த பொறுப்பை நாம் தட்டி கழிக்கவில்லை. கொரோனா காரணமாக நாட்டை முடக்கிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாளாந்தம் வருமானத்தை இழந்து நிற்கதிக்குள்ளாகிய மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 30 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளோம். இதுவரையில் பல தடவைகள் இந்த செலவை அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளது. அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களின் செலவுகளுக்கு மேலதிகமாக தத்தமது வீடுகளில் தனிமைப்படுத்தல் உள்ள குடும்பங்களுக்கு 2 வார காலத்துக்கு தேவையான சுமார் 10,000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரண பொதியையும் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் 1.4 மில்லியனாக காணப்படும் அரச ஊழியர்களுக்கான ஊதியத்தை குறைக்கவோ கொடுப்பனவுகளை கழிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார். எமக்கான அந்நிய செலாவணி வருமானம் குறைந்த போதிலும் கடன் தவணைகளை திருப்பி செலுத்த அரசாங்கம் தவறவில்லை. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களினால் எடுக்கப்பட்டிருந்த கடன்கள் காரணமாகவே வருடம் ஒன்றுக்கு நாம் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் தவணையாக செலுத்த வேண்டியுள்ளது. அவற்றை உரிய காலத்தில் செலுத்தி வருகின்றோம். நாட்டை மீண்டும் ஒரு முறை முற்றாக முடக்கினால் இந்த நாடு பாரிய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும். இந்த நாடு பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அல்ல. விசேடமாக ஏற்றுமதி தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கும் ஆடை தொழில்துறைக்கு பாரியளவு ஏற்றுமதி கட்டளைகள் கிடைத்துள்ளது. அந்த கட்டளைகளை உரிய நேர காலத்துக்கு வழங்க முடியாது போனால் பாரியளவு அந்நிய செலாவணியை நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்ப நாம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இப்போதைய நிலைமையில் நாளாந்தம் சுமார் 200 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரும் நிலைமை காணப்படுகின்றது. நாட்டை முடக்கினால் சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதை மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று நாளாந்த வருமானம் பெறுவோர் சிறு மற்றும் மத்தியதர வர்த்தக நடவடிக்கைகள் நிறுவனங்கள் போன்றனவற்றுக்கு நாட்டை மூடுவதால் வழங்க வேண்டிய நிவாரணங்களை வழங்குவதிலும் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை முழுமையாக மூடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இந்த உலகில் காணப்படும் ஒரு சில நாடுகளை தவிர்த்து பொருளாதார ரீதியாக வல்லரசுகளாக இருக்கும் நாடுகள் கூட நாட்டை திறந்தே வைத்துள்ளது. உலகின் சுற்றுலாத்துறை படிப்படியாக பழமைக்கு திரும்பிக் கொண்டுள்ளது. நாடுகளை திறந்து வைத்திருக்கும் அரசாங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றது. சிறிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் எமது நாடும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விடுத்து மீண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சரிபடைய செய்யும் நிலைமைக்கு செல்ல முடியாது. இது மாற்று கருத்தாளர்கள், தொழிற்சங்கங்கள், வைத்தியர்கள், ஏனைய சுகாதார ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெறும் போட்டியோ மோதலோ அல்ல. நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த முழு உலகம் எதிர்கொண்டுள்ள தீவிரமான பிரச்சினை. இன்று ஒவ்வொரு நாடும் புதிய பொதுமைப்படுத்தல் முறைமையை நோக்கி தவிர்த்து கொண்டுள்ளது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் சரியாக எடுத்து வருகின்றோம். ஆக்சிஜன் விநியோகம், இடைநிலை சிகிச்சை நிலையங்கள் உருவாக்கம் மற்றும் தடுப்பூசி ஏற்றுதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செய்கின்ற போதிலும் நோயாளிகளை நிர்வகிப்பதென்பது மருத்துவர்களின் பொறுப்பில் காணப்படுகின்றது. அதே போன்று இதுவரை காலமும் தமது உயிர்களை பணயம் வைத்து செயற்பட்டு வரும் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் தான் மனதாக பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்துள்ள சுகாதாரத்துறையின் சுகாதார சேவை ஊழியர்களது சேவையை நான் மனதார பாராட்டுவதாகவும்
அத்துடன் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்துள்ளவர்களை மரியாதை செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். வேலை நிறுத்த போராட்டங்களுக்கான காலம் அல்ல இதுவல்லவெனவும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு வர தயாராகாதீர்கள். சுகாதாரத்துறையானது இப்பிரச்சனையை ஒரு கோணத்தில் மாத்திரம் பார்க்கின்ற போதிலும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துதல், ஊதியம் வழங்குதல், நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஒரு குறையும் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நமது நாட்டின் சிறு பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் பலர் நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதேபோன்று தடுப்பூசி எதிர்கொள்ளாதவர்கள் காணப்படுகின்றனர். இவ்வாறான நாட்பட்ட நோய்களுக்கு ஆளாகியுள்ளவர்கள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கானவுடன் உரிய மருத்துவ சிகிச்சைக்கு உள்ளாக்க வேண்டும். அத்துடன் இவ்வாறான நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளோரை வாரத்துக்கு ஒரு முறையேனும் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறையினருக்கு நான் ஆலோசனை வழங்கியுள்ளேன். இனிவரும் நாட்களில் இந்த நாட்டை நீண்ட காலத்துக்கு மூடி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமாயின் நாட்டில் உள்ள அனைவரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு தயாராக வேண்டும் என நான் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான முக்கியமான தருணத்தில் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் இந்த தீர்மானம் மிக்க நிலைமையினை புரிந்து கொண்டு திட்டமிட்ட முறையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும், அதனால் ஒரு குழுவாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தோற்கடிப்பதற்கு ஒன்றிணைந்து பணியாற்ற முன்வருமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதாக ஜனாதிபதி தனது உரையில் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் டிக்கோயா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் 4 உட்பட 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியர்கள் 4, தாதியர்கள் 6 பேர் மற்றும் ஊழியர்கள் 7 பேருக்கு இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த நிலையில் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரையில் டெல்டா கோவிட் திரிபால் பாதிக்கப்பட்ட 201 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக தொற்று நோய் பிரிவினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் டெல்டா கோவிட் திரிபால் பாதிக்கப்பட்ட மேலும் பலர் சமூகத்தில் இருக்கக்கூடும் என சுகாதார அமைச்சு இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளது. 1 மாதத்துக்கு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. எனவே பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்பதை தவிர்க்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் எரிபொருள் தட்டுப்பாடு இதுவரை ஏற்படவில்லை என எரிபொருள் அமைச்சர் உதய கமன்பிளவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனா தலிபான்களை ஆதரிக்கின்றது என்றால் இலங்கை தனது வெளியுறவு கொள்கையை உடன் தெரிவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் தற்போது ஆட்சி அமைத்துள்ளனர். தலிபான்களுடைய கோட்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என அனைத்து மக்களும் அறிந்த விடயம் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தெரிவிக்கையில், நாகரிகமுள்ள மனித இனங்கள் ஒருபோதும் தலிபான்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஜனநாயக ரீதியாக பார்க்கின்ற போது தலிபான்களுடைய கொள்கைகளை இதுவரை எந்த மக்களும் ஏற்றுக்கொண்டதில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சீனாவானது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுடைய ஆட்சியினை ஆதரிப்பதாக தன்னுடைய கொள்கையினை வெளியிட்டுள்ளது. எனவே இலங்கையும் தன்னுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் தலிபான்களுடைய ஆட்சியினை ஆதரிக்கின்றதா இல்லை எதிர்க்கின்றதா என்பது தொடர்பாக பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும். எதிர்ப்பதெனின் சீனா ஆதரிக்கின்ற ஒரு விடயத்தை தாங்கள் பகிரங்கமாக எதிர்ப்பதாக தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா காலத்தில் ஏற்படும் குருதி தட்டுப்பாடை நிவர்த்தி செய்யும் முகமாக ஜாழ் மாவட்டத்தில் இராணுவத்தினரால் குருதி வழங்கும் நிகழ்வு ஜாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட குருதி வழங்கும் இந்த நிகழ்வில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கலந்து கொண்டு குருதியை வழங்கியுள்ளனர். குறித்த குருதியை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கிக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் ஸ்ரீ பவனந்தராஜா முன்னெடுத்துள்ளார். குருதி வழங்கும் நிகழ்வில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி, வைத்திய அதிகாரிகள், பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் வள்ளிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் சபையின் தவிசாளர் அந்தோணி பிள்ளை ஜெபனேசன் தலைமையில் பிரதேச சபையின் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது.
இதன்போது சமையல் எரிவாயு, பால்மா மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தினையும் தட்டுப்பாட்டினையும் கண்டித்து சபை மண்டபத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சமையல் எரிவாயு, பால்மா போன்றவற்றினையும் சபை உறுப்பினர்கள் சபைக்கு கொண்டு வந்திருந்த அதேவேளை பதாதைகளையும் சபை உறுப்பினர்கள் கையில் ஏந்தியிருந்தனர். இன்றைய அமர்வின் போது நாடு முடக்கப்படுமானால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பிரதேச சபையின் சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியினை மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டுமென்ற பிரேரணை ஒன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு பிரேரணை ஆளுநரின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த அமர்வின் போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தனிமைப்படுத்தல் காரணமாக சபை அமர்வில் பங்கு பெற்றாத உறுப்பினர்கள் சில தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர், ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினருக்கிடையே கடும் விவாதம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொண்டமனாறு கடற்பகுதியில் கடற்படையினர் நடாத்திய சுற்றிவளைப்பு தேடுதலில் சுமார் 168 கிலோ கேரள கஞ்சாவுடன் சுமார் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது, தொண்டமனாறு கடற்பரப்பினூடாக கஞ்சா கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த கடற்பகுதியில் கடற்படையினர் விசேட சுற்றிவளைப்பு தேடுதலை நடாத்தியுள்ளனர். இதன்போது பள்ளத்தில் ஏற்றிவிடப்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மானிப்பாய் சுதுமலை வடக்கைச் சேர்ந்த 92 வயதுடைய ஆண் ஒருவர், கைதடியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஆண் ஒருவரும், மானிப்பாயைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆண் ஒருவரும், உரும்புராயைச் சேர்ந்த 86 வயதுடைய ஆண் ஒருவரும், அளவட்டியைச் சேர்ந்த 68 வயதுடைய பெண் ஒருவருமே நேற்று உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 192ஆக அதிகரித்துள்ளது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தனது மாத சம்பளத்தை கோவிட் நிதியத்துக்கு வழங்கியுள்ளார். நாட்டில் நிலவி வரும் நிதி நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு அவர் இவ்வாறு தனது சம்பளத்தை கோவிட் நிதியத்துக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரின் இந்த நடவடிக்கையை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாராட்டியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தரக்கு கடிதம் மூலம் அமைச்சர் பந்துலவுக்கு அறிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றானது தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கை முழுவதும் முடக்கம் அறிவிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஆகியோர் அறிவித்துள்ள நிலையில் தற்போது ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் நாடளாவிய ரீதியிலான முடக்கம் அமுல்படுத்தப்பட்டதற்கான காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்படுவதுடன் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறக்கூடாது எனவும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய மற்றும் ஏற்றுமதி சேவைகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அந்த அறிக்கையில் இன்று இரவு 10 மணி முதல் இம்மாதம் 30ஆம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தீர்மானித்துள்ளார். இதுவரையில் தடுப்பூசி ஏற்றப்படாத 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவதை இலக்காக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதுடன் செப்டம்பர் 1ஆம் திகதிக்கு முன்னர் அவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசியை வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளனர். பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் கிராமிய கோவிட் ஒழிப்பு குழுக்கள் மூலம் இந்த நபர்களை அடையாளம் கண்டு தடுப்பூசி ஏற்ற 23ஆம் திகதி திங்கட்கிழமைக்கு முன்னர் சுகாதார பிரிவுக்கு அறிக்கை அளிக்கப்பட வேண்டும். மேலும் 1906 என்ற அவசர இலக்கத்துடன் அல்லது தேசிய கோவிட் ஒழிப்பு மையத்துடன் தொடர்பு கொண்டு பதிவு செய்யும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி திட்டத்தை இராணுவ தளபதியின் மேற்பார்வையின் கீழ் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கோவிட் ஒழிப்பு செயலணி குழுவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள காலத்தில் விவசாயம், ஆடை மற்றும் நிர்மாண தொழில்கள், ஏற்றுமதி தொழில்கள், மருந்தகங்கள் உட்பட அத்தியாவசிய சேவைகள், விமான நிலையங்கள் மற்றும் விமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பேணவும் ஜனாதிபதி அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளார்.
தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை அமுல்படுத்துமாறு ஜனாதிபதி அவர்கள் பொலிஸ் மா அதிபருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இந்த காலப்பகுதியில் சுதேச மருந்துகளை கிராமிய மற்றும் நகர மட்டத்தில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சுதேச மருத்துவ இராஜாங்க அமைச்சருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்ட பவித்ரா வன்னியாராட்சி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருடைய கணவர் காஞ்சன கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் நெருக்கமாக இருந்ததனால் அவரும் அவரது மனைவியான அமைச்சர் பவித்ராவும் தற்போது தனிமைப்படுத்தலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமைச்சர் பவித்ரா சூம் தொழில்நுட்ப வசதியினூடாக அமைச்சுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடி கடமைகளையும் பொறுப்பேற்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதியவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ள நிலையில் அவருக்கு டெல்டா திரிபு வைரஸ் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலை உயிரிழந்தார். இந்த நிலையில் கந்தரோடையைச் சேர்ந்த குறித்த நபருக்கு ஆபத்தான டெல்டா வகை திரிபு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்ததாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தெல்லிப்பளை பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் கடந்த மாதம் உயிரிழந்த நிலையில் அவருக்கும் டெல்டா வகை திரிபு வைரஸ் தொற்று காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் நிலை காணப்படுகின்றது எனவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரி ஒருவரால் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களை தமக்கு தேவையான எரிபொருளினை பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தமக்குரிய எரிபொருளை பெற்றுச் செல்வதை காணக்கூடியதாக இருந்தது. எனினும் பெட்ரோலிய வள அமைச்சர் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுமாயின் பொதுமக்களுக்கு அறிய தரப்படும் எனவும் அவர் தனது டுவிட்டர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று இரவிலிருந்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அத்தியாவசிய தேவை தவிர்ந்த ஏனையோர் பயணிக்க முடியாத வகையில் பொது முடக்கம் அமுல்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் எந்த நாடுகளுக்கும் தடையின்றி பயணிக்க முடியும் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில நாடுகளில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் நிவாரணம் பெறப்படுகின்றது. அதாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் தனிமைப்படுத்தப்படாமல் நேரடியாக அந்த நாடுகளுக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை சில நாடுகள் வழங்குவதாக இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சீனாவின் சினோபார்ம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பயணம் செய்ய முடியாது என தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதே நேரம் பிரான்ஸ் நாடும் இதுபோன்ற அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டிருந்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டது. இந்த நிலையில் பொதுமக்களிடையே சினோபார்ம் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வது தொடர்பில் அச்சம் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் இல்லத்தில் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் யுவதி கன்னித்தன்மையுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் மருத்துவ பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசாட் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த யுவதியொருவர் கடந்த 2016ஆம் ஆண்டு ரிசாத்தின் மைத்துனரான முகமது சியாப்தின் இஸ்மத்தினால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த பெண் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் அறிக்கை கடந்த 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மருத்துவ அறிக்கையின்படி குறித்த யுவதியின் கன்னித்தன்மை கலந்தமைக்கான அறிகுறிகள் கிடையாது என வைத்தியர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் உடனடியாக அதாவது ஓரிரு தினங்களில் நாட்டில் தற்போதுள்ள நிலைமை சீராகும் என கருத முடியாது என
பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தின் பிரதிபலனை எதிர்வரும் 2 வாரங்களின் பின்னரே நாம் பெற முடியும். எனவே அடுத்த 2 வாரங்களின் பின்னர் சிறந்த பிரதிபலனை பெறுவதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் உடனடியாக, அதாவது ஓரிரு தினங்களில் நாட்டில் தற்போதுள்ள நிலைமை சீராகும் என கருதிவிட முடியாது. இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தின் பிரதிபலனை எதிர்வரும் 2 வாரங்களின் பின்னர் பெற முடியும். எவ்வாறு இருப்பினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ள போதிலும் தடுப்பூசி வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும். பிரதேச ரீதியிலும் நடவடிக்கை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள உலோக வளங்கள் மீது சீனா தனது பார்வையை செலுத்தியுள்ளதாக மேற்கத்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஹமீது கர்சாய், அஸ்டப் ஹனி ஆகியோர் தலைமையிலான அரசுகள் செயல்பட்ட போது அங்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டு திட்டங்களை சீனா மேற்கொண்டிருந்தது. சுரங்கம், தொலைத்தொடர்பு, வீதி அபிவிருத்தி போன்ற திட்டங்களின் முதலீடுகளை சீனா தொடர்ச்சியாக மேற்கொண்டது. அதேபோன்று தாமிர சுரங்கம், எண்ணெய் வயல் ஆகியவற்றில் முதலீடு செய்துள்ளது. இது தவிர மருத்துவமனைகள், நீர் சேமிப்பு திட்டங்கள் போன்றவற்றையும் செயல்படுத்தியிருந்தது. அது மாத்திரமன்றி சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தையும் சீனா மேற்கொண்டு வருகின்றது. இந்த திட்டத்தை ஆப்கானிஸ்தானுக்கும் நீடிக்க விரும்புவதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அதிகாரத்தை தலிபான்கள் கைப்பற்றியதன் பின்னர் தலிபான்களை அங்கீகரிப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என சீனா நேற்று முன்தினம் தெரிவித்தது. தலிபான் ஆட்சியை சீனா அங்கீகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பின்னணியில் இன்னொரு காரணமும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் உலோக வளம் நிரம்பியது. மிகவும் அரிதான விலை உயர்ந்த உலோகங்கள் அந்த மண்ணில் காணப்படுகின்றது. இந்த உலோகங்கள் ஐபோன், உயர் தொழில்நுட்ப ஏவுகணை வழிகாட்டு சாதனங்கள், மின்சார கார்களுக்கான ரீசார்ஜ் பேட்டரிகள், கம்ப்யூட்டர், டிவிடி பிளேயர், நீராவி இயந்திரம், சூப்பர் கண்டக்டர்ஸ், டெலிவிஷன் மானிட்டர்கள், லேசர் கண்ணாடி இழைகள் உள்ளிட்டவற்றை தயாரிக்க பயன்படுத்தக்கூடியவை. இந்த உலோகங்கள் $1,00,000 கோடி முதல் $3,00,000 கோடி வரை மதிப்புடையவை என அமெரிக்காவுக்கான ஆப்கானிஸ்தான் முன்னாள் தூதுவர் அகமதுசா கடாவசை தெரிவித்துள்ளார். இந்திய மதிப்பில் $75 லட்சம் கோடி முதல் $225 லட்சம் கோடி வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தலிபான் ஆட்சியுடன் நெருக்கமான உறவினை ஏற்படுத்துவதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் உலோகங்களை தம்பசம் எடுக்கும் திட்டத்தை சீனா வகுத்து வருவதாக மேற்குலக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது.